ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழரசன் ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த வீக்கெண்ட் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய லவ்வர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் மணிகண்டன் அவர்கள் தான் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எதிரும் புதிருமான ஒரு காதல் ஜோடிக்கான ஒரு படமாக தான் இருக்குது. ஹீரோ மணிகண்டன் அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 90s பாய்ஸ் வந்து யோசிக்கிற மாதிரியான ஒரு அந்த டைமில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத தன்னோட லவ்வர்கிட்ட வந்து எதிர்பார்க்குறாரு. அவரோட லவ்வர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அதாவது இந்த ஜென்ரேஷனுக்கான ஒரு சுதந்திரத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணாக தான் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கான மோதலும் காதலும் அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட ஒன்லைன். மணிகண்டனோட கேரக்டர் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புக்குரிய ஒரு ஆணாவே அவர் வந்து இருக்காப்புல. ட்ரெஸ்ஸிங்லேருந்து அவங்களோட நடவடிக்கையிலேருந்து இவங்ககிட்ட பேசக்கூடாது, அவங்ககிட்ட பேசக்கூடாது, ஃபோனில் பேசக்கூடாது, இந்த மாதிரியான ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு ஆணா வந்து காட்டுற மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷன் தான் மணிகண்டன் அவரோட கேரக்டர். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நார்மலாக ஒரு லைஃப் வாழணும், ரொம்ப ஒன்றும் அந்த காலத்தில் அடக்கி வைக்கப்பட்ட மாதிரி இருக்கக்கூடாது, நார்மலாக நம்ம சுதந்திரம் எவ்வளோ அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சு அவங்களோட வழியில் அவங்க லைஃப் போயிட்டுருக்கு. இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க. இவரை பார்த்தீங்கன்னா இவரோட மைண்ட் செட் எல்லாம் அவங்களுக்கு திணிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷனில் தான் மணிகண்டன் அவர் பண்ணியிருக்காப்புல. இதில் வந்து ரொம்பவே பாராட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிகண்டன் தான் மேக்ஸிமம் அவரோட கதை வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்லாம் வேறு லெவலாக இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குட் நைட் படமாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி அவர் நடித்த படங்களாக இருக்கட்டும், அவரோட கேரக்டர் வந்து பேசப்படும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் அவர் வந்து ஸ்கிரிப்ட் செலெக்ஷனில் வேறு லெவல் பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டருமே சூப்பராகவே இருக்குது. அந்த கேரக்டரில் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இருக்கும் அவரோட கேரக்டர். இந்த பக்கம் அவருக்கு டஃப் கொடுக்குற மாதிரியான கேரக்டர் தான் ஹீரோயின் கேரக்டர். மேக்ஸிமம் நிறைய படங்களில் ஹீரோயின் வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. ஸோ இந்த படத்தில் லவ்வர் அப்படின்ற பேர் வச்சனால ரெண்டு பேருக்குமான ஒரு கதையாக தான் இந்த படம் இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதில் வந்து மணிகண்டனுக்கே டஃப் கொடுத்து நடிக்கிற ஒரு கேரக்டராக தான் ஹீரோயின் அவரோட கேரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க. இவரை வந்து விட்டுட்டும் போக முடியாமல், இவர் சொல்கிறதுலையும் நம்ம வந்து உடன்பாடு இல்லாமல், ரெண்டுக்கும் நடுவில் இவங்க பண்ணுற ரியாக்ஷன்ஸ் இருக்கட்டும், இவங்களோட அழுகை, கோபம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இந்த படத்தில் பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வேறு லெவலில் நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லணும். இந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளேலேருந்து இந்த மியூசிக்லேருந்து சாங்ஸ்லாம் சூப்பராகவே இருக்குது அப்படின்னே சொல்லணும். இந்த படத்தில் நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுக்கு சில காட்சிகள் வேணால் சொல்லலாம். ஏன்னா அது கிரிஞ்சுத்தனமாக இருக்கும். நம்மளே பார்க்குறதுக்குமே வந்து இது என்னடா அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரிஞ்சுத்தனமான காட்சிகள் வந்து சில இடங்களில் வரும். அதை தவிர்த்து இந்த படத்தில் வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. கண்டிப்பாக வந்து பிப்ரவரிக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு படம் தான். லவர்ஸாக இருக்கட்டும், சிங்கிள்ஸாக இருக்கட்டும், யங் ஜென்ரேஷன் வந்து கொண்டாடக்கூடிய ஒரு படமாக தான் இந்த படம் இருக்கும். பார்க்க நினைக்கிறவங்க பாருங்கள்.